கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்கான வசனம் யாக்கோபு 1:12 ERV வெர்ஷனிலிருந்து. சோதிக்கப்படும் போது உறுதியாக இருக்கிற மனிதன் மிகுந்த பாக்கியவானாகிறான், ஏனெனில் தான் நேசிக்கிறவர்களுக்கு தருவதாக தேவன் வாக்களித்த வாழ்வு என்னும் பரிசை சோதனையில் தேறிவிடும் பொழுது அவன் பெறுவான். மனிதர்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருவது இயல்பான காரியம். ஆனால் இந்த சோதனை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? இந்த சோதனை காலகட்டத்தில் நீங்கள் முழு நம்பிக்கையாக தேவன் மீது விசுவாசம் வைப்பவர்களாய் இருந்தால் நிச்சயமாக தேவன் நமக்கு வைத்திருப்பதை சுதந்திரித்து கொள்ளலாம். வேதாகமத்தில் ஆபிரகாம் வாழ்க்கையில் பரீட்சை, அதாவது சோதனை வந்தது. தேவன் அவனுக்கு கொடுத்த மகனை தனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று கூறினபோது ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக ஈசாக்கை பலி செலுத்த மனதுள்ளவனாக மாறினான். கடைசியில் பலி செலுத்த போன போது அவன் தேவன் மீது வைத்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டு ஈசாக்கை பலி செலுத்த அனுமதிக்கவில்லை. அதுபோல ஆபிரகாம் தன்னுடைய மகனை கர்த்தரிடத்திலிருந்து மீண்டும் பெற்றுக்கொண்டான். அதுபோல நாமும் சோதனையில் உறுதியாக இருந்து கர்த்தரிடமிருந்து பரிசுகளை சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சோதனையிலே கர்த்தரை மாத்திரம் விசுவாசமாய் நம்புங்கள். ஆமேன்.